பிரேக்கிங் நியூஸ் முக்கிய செய்தி. இந்த ஆண்டு நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடைபெற்றதாக வந்த செய்திகளை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் பல பேர் ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கிறார்கள். அந்த ரிட் பெட்டிஷன் இன்று காலை விசாரணைக்கு வந்தது. அந்த ரிட் பெட்டிஷன்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதி நீட் தேர்வில் இவ்வளவு குழப்பங்கள் தவறுகள் நடந்திருப்பதால் இதற்கு உடனடியாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, நீட்டை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், ஜூன் 8க்குள் இந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் இது குறித்து ஒரு முடிவெடுக்க முடியும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். எப்படி உள்ள குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன என்று ஆய வேண்டியது மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். அதே வேளையிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நீட் கவுன்சிலிங்கை நிறுத்தி வைக்க அவர் ஒன்றும் முடிவெடுக்கவில்லை என்று தெரிகிறது. இந்த விசாரணை ஜூன் 8க்கு வரும்போது இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வுகள் செல்லுமா செல்லாதா என்ற ரீதியிலேயே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிசிக்ஸ் வாலா போன்றவர் உட்பட பலர் ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கிறார்கள்.